வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது டபுள் பூஸ்டரு வீகார்ட் ஸ்டெபிளைசரு. இதில் வந்து சமீபமாக அதிகமாக சேட்ரிங் இருந்தது. சேட்ரிங்னா உள்ள ரிலே வேலை செய்யும் இல்லையா, அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுவோம். சேட்ரிங்னா ரொம்ப அதிகமாக பேசுகிறேன்னு சொல்லுவாங்க. அந்த நம்ம ஊரில் ரப்பர் வாங்கி கிண்டல் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி ரொம்ப சேட்ரிங் அதிகமாக இருந்தது. அதுதான் என்ன பண்ணலான்னு ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது அதுக்கான அவேர்னஸ் வீடியோ தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் பண்ணும் பொழுது என்னென்ன காம்பனண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதாங்க ட்ரான்ஸ்ஃபார்மர் இஸ் யூஸ் டு ஸ்டெப் அப் அண்ட் ஸ்டெப் டவுன் த வோல்டேஜ். உங்களுக்கு படிச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணுன்னா இந்த ரிலேயோட பொசிஷனை பேஸ் பண்ணி டேப்பிங் மாறும். ஸோ உங்களுக்கு வீட்டில் லோ வோல்டேஜ் வந்தால் இன்புட் டர்ன்ஸை விட அவுட்புட் டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ வோல்டேஜ் வந்து V1 விட V2 அதிகமாக போகும். ஸோ எவ்வளோ தூரம் வருதோ அவ்வளோ தூரம் ரிலே கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வீட்டு ஹை வோல்டேஜ் வந்துச்சுன்னா ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆகும். V1 N1 டர்ன்ஸ் விட N2 டர்ன்ஸ் குறைவாக இருக்குமா ஸ்டெப் டவுன் ஆகும். ஸோ அதுதான் மெயின் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர். இதுதான் வந்து டபுள் பூஸ்டர் ட்ரான்ஸ்ஃபார்மர். அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் இருக்கிறது வந்து ஹெவி டியூட்டி ரிலேங்க. ஸோ ஏசியில் அதிகமாக கரண்ட் இழுக்கும் பார்த்துருக்கீங்களா? ஸோ அதனால் இதெல்லாம் தாராளமாக பார்த்தீங்கன்னா நார்மலி க்ளோஸ் அப்போது 10 ஆம்ஸ் ஆகவும், நார்மலி ஓப்பனில் இருக்கும்போது 20 ஆம்ஸ் ஆகவும் இருக்குது இந்த ரிலே. ரைட் அடித்து அந்த பக்கம் தான் படித்தேன். அப்புறமா இது வந்து நார்மலாக DC 12 வோல்ட் கொடுத்தாலே இந்த ரிலே ஆப்ரேட் ஆகிடும். இதுதான் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷனு. இது இருக்க நார்மல் போர்டு சர்க்கியூட்டு சின்ன டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் வச்சு கம்பேரிஷன் தாங்க. இது வச்சு தான் ஸ்டெபிளைசர் சிம்பிளாக வேலை செய்யுது. ஹீட் ஆனால் கூல் பண்ணுறதுக்கு ஃபேன் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. ஓப்பன் பண்ண பிறகு இந்த போர்டு இருக்குது இல்லைங்களா, இந்த போர்டில் இந்த கெப்பாசிட்டர் தெரியுதா? விஷுவலாகவே கொஞ்சம் பல்ஜாக இருக்குது. 40 வோல்ட்டு 220 மைக்ரோஃபேரடு. இதை சரி பண்ணால் இந்த ப்ராப்ளம் சரியாகுதான்னு பார்ப்போம். ஸோ இது வந்து அவேர்னஸ் வீடியோ. கற்றுக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நான் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரு, சர்டிஃபைடு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரு. ஸோ இதோட விளைவுகள் என்ன எனக்கு நல்லா தெரிஞ்சு நான் செய்கிறேன். தயவு செஞ்சு நீங்கள் வீடியோ பார்க்குற ஆர்வத்தில் செஞ்சு ரிஸ்க் எடுக்காதீங்க. எலக்ட்ரிசிட்டி இஸ் ஹைலி டேஞ்சரஸ். ஸோ ப்ளீஸ் இதை ட்ரை பண்ணாதீங்க. கெஞ்சி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.